அத்தை இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆமா மாமா, எனக்கும் ஆச்சரியம்தான். ஆஹா, போக்குவரத்து கூட காசு இல்லையே, எப்படி ஆட்டைய போடுறது? ரோகி, அத்தைக்கு மனசு மாறினா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதா வேண்டியிருந்தேன். சூப்பர் மாமா, அதையே இவ்ளோ தயக்கமா சொல்றீங்க? இல்ல, வடை வாங்குறதுக்கு காசு இல்ல, அதான் ஒரு 10,000 இருக்குமா? அதுக்கு என்ன மாமா, நான் பணம் அனுப்ப சொல்றேன். நீங்க நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு வந்துடுங்க. 11:30க்கா? நான் ஷார்ப்பா வந்துடுறேன். என்ன இது, ஏதோ நிழல் மாதிரி அசையுது. மாமா மாமா, அப்புறம் நாளைக்கு நம்ம சாண்டல் வித் மெரூன் கலர்ல மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஒரு புது தொடக்கமா இருக்கட்டும். சரிடா, செல்லம். ஓகே, சரி. அம்மா, நீ எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மா, யார் போன்ல? ஏதோ ஆண்டி மனசு மாறிட்டாங்களா வரணுமான்னு கேட்டுட்டு இருந்த. வடமாலை சாத்தணும்னு வேற கப்சா விட்டியடா? அது எனக்கு தெரிஞ்சவங்க தான்மா. என் ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு நெகோசியேஷன் இஷ்யூ, அது இப்பதான் முடிஞ்சது. என்னதான் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணா தானே பிசினஸ் கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் அவங்கள அத்தைன்னு கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க மனசு மாறினா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதா வேண்டியிருந்தேன். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். உன் பையன் பொறுப்பானவம்மா. நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னியே? ஆமா, இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்ல, அதுக்கு நேர்ல தானே போகணும். ஆமா, சும்மா என்ன கேள்வி கேட்டே இருக்க. நீ போய் டிஃபன் ரெடி பண்ண, எனக்கு பசிக்குது. ஒரு யங் பிசினஸ் மேனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. டூ பேட். இவன் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். நாளைக்கு இவன் எங்க போறான்னு இவனை ஃபாலோ பண்ணி பார்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அயன் பண்ணிட்டு இருக்கியா? நர்மதா, இந்தா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன, உன் அருண் மாமா பணம் கேட்டாரா? சூப்பர் நர்மதா, அது என்னன்னே தெரியல, இன்னைக்கு நான் மனசுல நினைச்சதையே எல்லாருமே பேசுறீங்க. அது அருண் மாமா, நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு அம்மா மனசு மாறினா என் கையால ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தறதா வேண்டிக்கிட்டாராம். அதனால என் கையால வடை வாங்கி தரணும்னு என்கிட்ட சொன்னாரு. அவர்கிட்ட இப்ப காசு இல்லையா, அதனால நீ அருண் மாமாவுக்கு ஒரு 10,000 மட்டும் இப்ப அனுப்பிடுறியா? அவன் கை செலவுக்கு காசு இல்லன்னு இவளை ஏமாத்த ஆஞ்சநேயருக்கு வடமாலைன்னு கதை விட்டுட்டு இருக்கான். அது தெரியாம இவளும் அவனை நம்பிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிற? நீ எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோ, மாமா கண்டிப்பா செட்டில் பண்ணிடுவாரு. நான் அனுப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா, எனக்கும் அருண் மாமாவுக்கும் நீ ரொம்ப சப்போர்ட்டா இருக்க. இப்ப நர்மதா கிட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுப்போம். ரோகிணி இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கா. எப்பதான் இந்த அருண் மாற போறானோ? நர்மதா, சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடும் போது தானே நான் எதிரில உட்காந்து சாப்பிட்டேன். அப்ப பாக்கும்போது என்ன நர்மதா சாப்பிடுறியான்னு கேட்டீங்க. ஆனா இப்போ சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க. என்ன இதெல்லாம்? இந்த காதல் கோழைய வீரனாக்குது, வீரனை கோழையாக்குது. அம்மா பாக்குறாங்களே. நர்மதா, அது ரைஸ் மில்க்கு லோடு வருது, அதுக்கு பணம் எடுத்து தரணும். என்ன விஷயம் கொஞ்சம் பாரு. நர்மதா. கதிர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? பேசலாமே. இங்க எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் வெளியே தனியா. புரியுது புரியுது. அப்ப ஒண்ணு பண்ணலாம். ரைஸ் மில்க்கு போற மாதிரி போயிட்டு வழியில எங்கேயாவது நின்று பேசுவோம்.
ஆ? நான் போய் பைக் எடுக்கிறேன், நீ வா. ஏய், என்ன அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லிட வேண்டியதுதானே. நர்மதா, சொல்லு. சொல்லணும்னு முடிவு பண்ணி வந்துட்டு இப்படி தயங்குனா எப்படி? கதிர், நேத்து உங்க மனசுல இருந்ததை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க சொன்னத என் புத்திய தாண்டி மனசுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா எப்பவுமே எனக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் முதல்ல தெரியுது. நீங்க சொன்ன அந்த நிமிஷத்துல என்னால அதுக்கு மறுத்து பேசவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன பிடிச்சிருந்தா இந்நேரம் சொல்லிருப்ப. ஏன் இப்படி தயங்குற? நர்மதா, அமைதியா இருக்காத. நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நீயும் என்ன லவ் பண்றல்ல? இப்ப நான் என்ன சொல்றது? ஏய், என்ன யோசிக்கிற? அது உங்களுக்கு பிடிக்கும், ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்ல வந்துட்டு அம்மா பாத்துட்டாங்க தானே மாத்தி சொன்ன. அப்போ உன் மனசுல என்ன விரும்புறேன்னு தானே சொல்ல வந்த? ஷோ, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ அதைத்தானே சொல்ல வந்த? இல்ல, அது அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நான் அப்போ உங்களை லவ் பண்ணல.